அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரிப்பட்ட ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல உங்க குழந்தைகளை வழிநடத்தி செல்லுங்க. நீங்களும் மனம் தளர வேண்டாம். கட்டாயம் ஒரு வருஷம் இல்லைன்னா 2வது வருஷம் உங்க குழந்தை படிச்சா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல போட்டித் தேர்வுக்கு வர முடியும். யூபிஎஸ்சி மட்டும் இல்ல, நம்முடைய தமிழக அரசின் மூலமா நடத்தக்கூடிய தேர்வாணையத்திலையும் குரூப் 2 எக்ஸாம்ஸ் இருக்கு, குரூப் 1 எக்ஸாம்ஸ் இருக்கு. எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க போட்டி எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம். ஆக அடிப்படை கல்வி முடிச்ச பிறகு அரசு பணிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கு. அதனால அதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு கடின உழைப்பு மட்டுமே உங்களை மென்மேலும் வழிநடத்தி செல்லும். கடின உழைப்பு இல்லாம ஷார்ட்கட்ல எதுவுமே பண்ண முடியாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் ஷெட்யூல் போடும்போது சார் காட்டினாங்க, ஏன் 9 மாசம் அந்த எக்ஸாம் நடத்துறாங்க? முதல்ல ஒரு பிரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அந்த குறிக்கோளை 9 மாசமும் நீங்க நிலையா இருக்கீங்களா, இடையில நீங்க ஆசிலேஷன் ஆகுறீங்களா அப்படின்னு உங்களை பதப்படுத்துவதற்காக தான் இந்த 9 மாத காலகட்டத்திலையும் நீங்க எடுத்த குறிக்கோளை தெளிவான நேர்கொண்ட பார்வையோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வானம் வசப்படும், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.